அனைவருக்கும் வணக்கம். நம்ம டெய்லி ப்ரிலிம்ஸ் அண்ட் மெயின்ஸ் பாயிண்ட் ஆஃப் வியூல 5 questions கரண்ட் அஃபேர்ஸ்ல பார்க்குறோம். ஸோ ஃபர்ஸ்ட் கொஸ்டின் பார்த்தோம்னா, தமிழ் வாஸ் த ஃபர்ஸ்ட் லாங்குவேஜ் டு கெட் கிளாசிக்கல் லாங்குவேஜ் ஸ்டேட்டஸ் இன் 2004 அப்படின்னு கொடுத்துருக்காங்க. பெங்காலி, மராத்தி, அசாமிஸ், பாலி, பிரக்ரித் ஆர் த லாங்குவேஜஸ் தட் வில் கெட் கிளாசிக்கல் லாங்குவேஜ் ஸ்டேட்டஸ் அப்படின்னு சொல்லி கொடுத்துருக்காங்க. 2004 செம்மொழி அந்தஸ்தை பெற்ற முதல் மொழி தமிழ். கரெக்ட் தான், நமக்கு எல்லாருக்குமே தெரிஞ்ச ஒரு விஷயம் தான். பெங்காலி, மராத்தி, அசாமி, பாலி, பிரகிருதம் ஆகிய மொழிகள் செம்மொழி அந்தஸ்தை பெற உள்ளன அப்படின்னு கொடுத்துருக்காங்க. ரெண்டுமே கரெக்ட் தான். நேற்று இந்த 5 மொழிகளுக்கும் கேபினெட் நம்மளுடைய மத்திய அமைச்சரவை பார்த்தோம்னா செம்மொழியாக அறிவிக்கிறதுக்கான அந்த ஒப்புதலை அளிச்சிருக்காங்க. அடுத்தது, தி சுப்ரீம் கோர்ட் லீகலைஸ்ட் பாசிவ் வித்தனேஷியா இன் விச் இயர்? உச்ச நீதிமன்றம் எந்த ஆண்டு இயற்கையான கருணை மரணத்தை சட்டப்பூர்வமாக்கியது அப்படின்னு கேட்டிருக்காங்க. 2018 ஆண்டு. அருணா ஷென்பாக் அப்படிங்கிறது தான் வழக்கு பேரு. இதை பத்தின டீடைல்டு எக்ஸ்பிளனேஷன் நமக்கு டிஎன்ஏல இருக்கும். ஸோ அங்க பாத்துக்கோங்க. ஓகேவா? அருணா ஷென்பாக். ஓகேங்களா? அதான் இந்த வழக்கோட பேரு. சரியா? அடுத்தது, The military base Diego Garcia belongs to which country? Diego Garcia ராணுவ தளம் எந்த நாட்டுக்கு சொந்தமானது அப்படின்னு கேட்டிருக்காங்க. ஸோ இங்கிலாந்து நாட்டுக்கு சொந்தமான ராணுவ தளம். சமீபத்தில் செய்தியில வந்துச்சு. ஏன் அப்படின்னு பார்த்தோம்னா அதுவும் இந்த கொஸ்டினோட ரிலேட் ஆகும். இங்கிலாந்து கேவ் சாகோஸ் ஐலாண்ட்ஸ் டு விச் கண்ட்ரி? சாகோஸ் தீவுகளை இங்கிலாந்து எந்த நாட்டுக்கு வழங்கியது? ஸோ இந்த சாகோஸ் அப்படிங்கிற இந்த தீவுகளை இங்கிலாந்து தான் இவ்வளவு நாள் கண்ட்ரோல் பண்ணிட்டு இருந்தாங்க. இப்போ அதை மொரீஷியஸ் கிட்ட கொடுத்துட்டாங்க. சரிங்களா? மொரீஷியஸ் கிட்ட கொடுத்துட்டாலும் இந்த சாகோஸ் ஐலாண்ட்ஸ்ல தான் பார்த்தோம்னா நமக்கு தியாகோ கார்சியா அப்படிங்கிற மிலிட்ரி பேஸ் இருக்கு. ஸோ அந்த மிலிட்ரி பேஸை மட்டும் அவங்க கட்டுப்பாட்டில் வச்சுட்டு மற்ற பகுதிகளை, அந்த ஐலாண்டோட மற்ற பகுதிகளை மொரீஷியஸ் கிட்ட கொடுத்துட்டாங்க. சரியா? லாஸ்டா, who is appointed as the chairperson of தமிழ்நாடு SC/ST கமிஷன்? தமிழ்நாடு SC/ST ஆணையத்தின் தலைவராக யார் நியமிக்கப்பட்டுள்ளார் அப்படின்னு பார்த்தோம்னா, இந்த ஆணையம் 2021 ஆண்டு உருவாக்கப்படுது. ஒரு ஸ்டாச்சுரி பாடி. ஓகேங்களா? சட்டப்பூர்வமாக சட்டத்தால் உருவாக்கப்பட்ட ஒரு ஆணையம். கான்ஸ்டிடியூஷனல் பாடின்னு கேட்பாங்க. கிடையாது. இட் இஸ் நாட் அ கான்ஸ்டிடியூஷனல் பாடி. அரசியலமைப்பு சார்ந்த ஒரு ஆணையம் கிடையாது. சரியா? சோ ஃபர்ஸ்ட் சிவகுமார் அப்படிங்கிறவர் இருந்தாரு. இப்போ யாரு அப்படின்னு பார்த்தோம்னா தமிழ்வாணன் அப்படிங்கிறவங்கள அப்பாயிண்ட் பண்ணியிருக்காங்க. இவருடைய பதவிக்காலம் அப்படின்னு பார்த்தோம்னா 3 years or 75 years ஆஃப் ஏஜ். சரிங்களா? இதுதான் இவருடைய பதவிக்காலம். டென்யூர் அப்படின்னு இங்கிலீஷ்ல சொல்லுவோம். சரியா? ஸோ இன்னைக்கு 5 questions பார்த்துருக்கோம். தேங்க்யூ.